தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் அதிகமாக ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு பொருள் இல்லை நம்மளுக்கு வந்த பொருள் உடைஞ்சிருக்கு, அது பிரேக்கேஜாக இருக்குது, இல்லை நமக்கு அந்த பொருள் பிடிக்கல, பட் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமாக அதோடைய ரீஃபண்ட் வர்றதுக்கான டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்ஸ் இருக்கும். அதே போல் ஒரு ட்ரஸ்டட் சைட்லேயே கூட பார்த்தீங்கன்னா அது அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே காலமாகும். பட் இந்த பெட்டிஷன் எதனால் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பலவிதமான பேர், நானே பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் இது போல் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குவோம், அந்த பொருள் நம்ம எதிர்பார்த்தது போல் இல்லாமல் இருக்கும், இல்லை அந்த பொருள் பிரேக்கேஜாக இருக்கும், ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. 48 மணி நேரத்தில் நம்முடைய காசு நமக்கு சேரணும். அப்படியும் அவங்க டிலே பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 2% ஆச்சு அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பெட்டிஷனில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸில் எல்லாமே எக்கச்சக்க ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையிலலாம் ஒரு மோட்டோ மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆர்டர்ஸ் எதனால் கேன்சல் பண்ணுறோம், ஏன் கேன்சல் பண்ணுறோன்ற அப்படி ஒரு வெளிப்படையான தன்மையே இல்லாமல் அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் போட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்படின்றதுனால அமௌண்ட் பே பண்ணி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கும்பொழுது அது ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் இருக்கலாம், 30,000 ரூபாய் இருக்கலாம். ஸோ எல்லாருமே போங்க, மறக்காமல் சைன் பண்ணுங்கள். ஸோ அந்த பெட்டிஷன் கொண்டான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த பெட்டிஷனில் எப்படி சைன் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா change.org அப்படின்ற பேஜில் தான் நம்ம இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பெட்டிஷன் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லாட்டி டேரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி டேரெக்டாக சைன் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் நண்பர்கள் கூடயும் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் பேரை டிஸ்பிளே பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கேட்குது. ஸோ இந்த பெட்டிஷனை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெட்டிஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை படித்து பாருங்கள். கூடவே இந்த பெட்டிஷன் நம்ம யாருக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே படித்து பாருங்கள். பிடித்திருந்தால் நீங்களும் இந்த சைன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை இது போல நல்ல விஷயங்களுக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நாமும் கொஞ்சம் செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். முடிந்தவரை அவர்களையும் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே போல் இந்த பெட்டிஷனுக்கும் சைன் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இம்பார்ட்டன்டான வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.